மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த உயர்கல்வி அமைச்சர். முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். எதற்காக அமைச்சர் இந்த பட்டமளிப்பு விழாவினை புறக்கணித்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம்? அதாவது நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய 30வது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் பல்கலைக்கழகத்தில் உள்ள வஉசி அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஏற்கனவே பத்திரிகை வெளியிடப்பட்ட போது பல்கலைக்கழகத்துடைய வேந்தரும் ஆளுநருமான RN ரவி, அதே போல இணை வேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகிறது. அங்கிருந்து கார் மூலம் ஆளுநர் பட்டமளிப்பு அரங்கிற்கு வந்திருக்கிறார். இந்த விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இன்றைய தினம் நடந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இணைவேந்தர் இருக்கை காலியாக இருந்த நிலையில அந்த இருக்கை அகற்றப்பட்டிருக்கிறது. தற்போது பல்கலைக்கழகத்துடைய வேந்தரும் ஆளுநருமான RN ரவி, அதே போல சிறப்பு விருந்தினராக மில்மார்க்ஸ் என்ற IIT முன்னாள் துணைவேந்தர் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் விழா தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவிலும் அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.